ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்கலாம். ட்ரை ஃப்ரூட் பாதாம் ரோல். இதுக்கு நம்ம அவுட்டர் லேயர் பாதாம் வச்சு பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா பாதாமை தவிர இருக்கிற மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ், பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ் பழம், அத்திப்பழம், ஆப்ரிகாட்டு, வால்நட், பிஸ்தா இதெல்லாம் நம்ம பொடியாக அரைச்சி நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு பேஸ்ட் பதத்தில் வந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சுப்போம், ரோல் பண்ணி தனியாக வச்சுப்போம். இப்போது வெல்லம் எடுத்து அதை காய்ச்சி அதோட ஏலக்காய் தூள், எசன்ஸு, வெனிலா எசன்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இல்லை ரோஸ் எசன்ஸ் சேர்த்தா சூப்பராக இருக்கும். போட்டு நம்ம பாதாமை வறுத்துட்டு அந்த பொடியும் இந்த பாகில் நம்ம சேர்த்துடணும். இந்த வெல்லம் ஒரு கம்பி பத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அதை ஆற வைக்கும் போது இறுகாமல் இருக்கும். நல்லா இதை ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ரோல் பண்ண போகிறோம். அதனால ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும். நம்ம ஒரு கம்பி பதம் வச்சு எடுத்தோம்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அந்த மாவு ஆற ஆற அது ஆறுனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி வெளி மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ உள்ள ஸ்டஃபிங்க்கும் தனியாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை ரெண்டுத்தையுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த வெளி மாவை ரோல் பண்ணிக்கலாம். சப்பாத்தி ரோல் மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு ரோல் பண்ணிடலாம். நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறதையும் நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். அதையும் எவ்வளோ மெல்லிஸாக ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை என்ன பண்ண போகிறோம்னா அந்த வெளி மாவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி தட்டினதுக்கு மேலே நம்ம ரோல் பண்ண இந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கையும் வச்சுட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சே நம்ம ஃபுல்லாத்தையும் ரோல் பண்ண போகிறோம். அப்படி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் கட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ட்ரை ஃப்ரூட் பாதாம் ரோல். அவ்வளோ டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும். நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.